गजाननं भूतगणातिसेवितं गभीरजम्बू भरसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर பாதபங்கஜம். வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக 2 விதமான கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். பூர்ண கொழுக்கட்டை, பொடி கொழுக்கட்டை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க பூர்ண கொழுக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேன். நான் குக்கரில் வேக போடலை. குக்கரில் வேக போட்டால் குழஞ்சிடுது. நான் சாதாரணமாக கிண்ணத்தில் வேக வச்சேன். அதுக்கு ஒரு 3 தேங்காய் மூடி திருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால கடலை பருப்பும் அரை வேக்காடை தான் வேக வச்சுருக்கோம். இப்போ அதை 1-2 மிக்சியில் போட்டு உடச்சி எடுத்துக்கலாம். தேங்காயை வெறும் வாணலியில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோன்னா, பூர்ணம் நல்லா வாசமாக இருக்கும். பூர்ணம் மிஞ்சிருச்சுன்னா கூட நம்ம 2 நாள் கழித்து கூட மறுபடியும் செஞ்சு சாப்பிட்லாம். இது மாதிரி கடலைப்பருப்பை 1-2 உடச்சி நம்ம இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் செவக்காலாம் நம்ம வறுக்கணுன்னு தேவையில்லை. லைட்டாக சூடு வந்தால் போதும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப நாள் கெடாமலும் வச்சுக்கலாம் அந்த பூர்ணத்தை. நம்ம இது மாதிரி வதக்கிட்டு, அதுமாரி ரொம்ப குழைய கடல் பருப்பை வேக வச்சிட்டோம்னாலும் பூர்ணம் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் இந்த மாதிரி அரை வேக்காடு வேக வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் அரை கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு எடுத்துக்கலாம். கம்பி பதம்லாம் தேவையில்லைங்க, கரைச்சி விட்டால் போதும். இப்போ நம்ம கடலை பருப்பையும் தேங்காயையும் வதக்கி வச்சுருக்கதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் எள்ளு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாகு ஊற்றி கிளறிக்கலாம். எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. எல்லா பாகையும் ஒன்றா ஊற்றிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சம் பாகாக ஊற்றி நம்ம கிளறிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பாகு வாங்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். அதான் நான் எடுத்த அரை கிலோ வெல்லமும் ஃபுல்லாக பிடிச்சிருச்சு. சூப்பராக பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் உப்பு தண்ணியில் கரைச்சி அது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கணும் தண்ணி. அப்போ தான் கொழுக்கட்டை வெடிப்பு இல்லாமல் வரும். நல்லா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நம்ம இடியப்ப மாவில் எடுத்து ஊற்றிக்கலாம். இடியப்ப மாவு தாங்க கொழுக்கட்டை செய்கிறது. அதனால் கடையில் கேட்டிங்கன்னா இடியப்ப மாவுன்னு கிடைச்சா கூட அதையும் நம்ம வாங்கி செஞ்சுக்கலாம். இது நான் வீட்டிலே செஞ்ச மாவு தான். இது நான் கொழுக்கட்டை அச்சு வச்சு செய்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அச்சு மார்க்கெட்டில் கிடைக்கிது. நான் அச்சில் வச்சு செஞ்சுருக்கேன், கையாலையும் செஞ்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் அது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த மோல்டில் நடுவில் மாவை வச்சு ஓரெல்லாம் எடுத்து விட்டுட்டு நடுவில் குழியாக வச்சுக்கணும் பூர்ணம் வைக்கிறதுக்கு. பூர்ணத்தை அதை ஃபில் பண்ணிவிட்டு அடியில் அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் மாவு எடுத்து வச்சு. புதுசாக கொழுக்கட்டை செய்கிறவங்களுக்கு இதை பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஈஸியாக வருங்க எடுக்கிறதுக்கு. அழகாக வந்துருச்சு. இது மாதிரி ரவுண்டாக ஒரு பால் உருட்டி நடுவில் குழியாக நம்ம
விளக்கு மாரி அகல் விளக்கு மாரி செஞ்சோன்னாக்கா இதுக்குள்ளே பூர்ணம் ஃபில் பண்ணி செய்கிறதுக்கு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இதுதான் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடு. இதுக்குமே இப்போ மார்க்கெட்டில் எல்லாம் அச்சு நிறையா வந்துருச்சு. நீங்கள் வேணால் இதில் செய்ய வரலன்னா அந்த மாதிரி அச்சு வாங்கி வச்சு கூட செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பூர்ண கொழுக்கட்டை முடிச்சிட்டோம். புடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதே மாவில் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டிருக்கேன். தேங்காய் பூவும் நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே புடி கொழுக்கட்டையாக செய்யலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட. இது உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லத்தை கூட பொடிச்சு சேர்த்துக்கலாம். சில பேர் மாவை வறுத்து அதுக்கப்புறமெலாம் செய்வாங்க. இது வந்து நான் எப்பயுமே இப்படி தான் செய்வேன். ரொம்ப ஈஸி. இதே நான் தேங்காயை பீஸாக வெட்டி போட்டு குட்டி குட்டி பீஸாக வெட்டி போட்டு வெறும் உப்பு மட்டும் போட்டு செய்வேன். அது உப்பு புடி கொழுக்கட்டை. புடி கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டை எல்லாத்தையும் ஒன்றாவே வச்சுக்கணுங்க. நான் புடி கொழுக்கட்டையை காமிக்க மறந்துட்டேன். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வெள்ளை கொண்ட கடலை, அவல், புடி கொழுக்கட்டை, மோதகம், கொழுக்கட்டை, பழம் எல்லாம் வச்சு எல்லா வகை பிள்ளையாரும் என்கிட்ட இருந்தது எல்லாமே நான் வச்சு சாமி கும்பிட்ருக்கேன். இந்த குட்டி பிள்ளையார் ரெண்டும் எங்கள் பசங்க செஞ்சாங்க. என் பொண்ணுங்க 2 பேரும் செஞ்சாங்க. அந்த பக்கத்தில் இருக்க பெரிய பிள்ளையார் எங்கள் அக்கா பொண்ணு செஞ்சு கொடுத்தா. நடுவில் வச்சுருக்க பிள்ளையார் நான் கடையில் வாங்கிட்டு வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.